தங்க நகைகளை வீட்டிலேயே பளபளப்பாக்க சூப்பர் டிப்ஸ் போதும். நகையில் 1 மில்லி கூட குறையாது. தங்க நகை வாங்குறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி புதுசா பளபளப்பா வைத்திருப்பதும் அதே அளவுக்கு முக்கியம். பலர் தங்க நகை மங்கி போனாலே இப்போ நகை கடைக்கு தான் எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லா நேரமும் அதற்கு அவசியம் இல்லை. தினமும் அணிவது, வியர்வை, தூசி, மேக்கப், வாசனை திரவியம், எண்ணெய் போன்ற காரணங்களால நகையின் மேல் அழுக்கு படிந்து அதன் பொலிவு குறையலாம். சரியான முறையில வீட்டிலேயே சுத்தம் செய்தால் அதன் இயல்பான அழகை ஓரளவுக்கு மீண்டும் பெற முடியும். அது எப்படி என்று வாங்க ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல இளம் சூடான தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் சில துளிகள் மிதமான லிக்யூட் சோப் அல்லது பேபி ஷாம்பு சேர்த்து நன்றாக கலக்குங்கள். பிறகு தங்க நகைகளை அதில் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை ஊற வையுங்கள். இதனால் நகையின் மீது படிந்திருக்கக்கூடிய எண்ணெய், வியர்வை, தூசி போன்ற அழுக்குகள் மெதுவாக தளர ஆரம்பிக்கும். கொதிக்கும் தண்ணீர் அல்லது மிகவும் சூடான தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம். அதன் பிறகு மென்மையான டூத் பிரஷ் அல்லது சிறிய சாஃப்ட் பிரஷ் பயன்படுத்தி நகையை மெதுவாக சுத்தம் செய்யுங்கள். குறிப்பாக செயின் இணைப்புகள், மோதிரத்துடைய டிசைன் இடைவெளிகள், காதணியின் பின்புறம் போன்ற பகுதிகளில் அழுக்கு அதிகமாக சேரும். அந்த இடங்களை மட்டும் மெதுவாக தேய்த்தால் போதும். அதிக அழுத்தத்தை கொடுத்து தேய்த்தால் நகையில் கீறல் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். சுத்தம் செய்த பிறகு நகையை சுத்தமான தண்ணீர்ல கழுவி மென்மையான பருத்தி துணி அல்லது மைக்ரோ ஃபைபர் துணியால நன்றாக துடைக்க வேண்டும். தண்ணீர் துளிகள் எதுவும் இல்லாமல் முழுமையாக உலர்ந்த பிறகுதான் நகைப்பட்டியில வைக்க வேண்டும். ஈரமாக இருக்கக்கூடிய நிலையில வைத்தால் சில நேரங்கள்ல அழுக்கு விரைவாக ஒட்ட வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் செய்யக்கூடிய பெரிய தவறு என்னன்னா, பற்பசை, சலவை தூள், பேக்கிங் சோடா, ப்ளீச்சிங் பவுடர், எலுமிச்சை சாறு போன்றவற்றை பயன்படுத்தி நகையை தேய்ப்பது. இவை சில நேரங்கள்ல தங்கத்துடைய மேற்பரப்புல சிறிய கீறல்களை ஏற்படுத்தலாம். நகை என்பது எப்போதும் பளபளப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதை பயன்படுத்தக்கூடிய விதத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. பாத்திரத்தை கழுவும் போது, துணி துவைக்கும் போது, தோட்ட வேலையை செய்யும் போது அல்லது வீட்டு கிளீனிங் லிக்யூட பயன்படுத்தும் போது தங்க நகைகளை கழற்றி வைப்பது நல்லது. அதே போல் பர்ஃபியூம், ஹேர் ஸ்ப்ரே, லோஷன், மேக்கப் போன்றவற்றை முதலில் பயன்படுத்திவிட்டு அதன் பிறகுதான் நகைகளை அணிய வேண்டும். இதனால ரசாயன பொருட்கள் நேரடியாக நகையில் படிவதை குறைக்கலாம்.